வெல்கம் டு வே டு கரியர் சிக் யூடியூப் சேனல். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே பேராமெடிக்கல் கவுன்சிலிங்கான அப்ளிகேஷனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம். பட் பார்த்தீங்கன்னா நம்ம மெடிக்கல் செலெக்ஷன் கமிட்டி இன்னுமே அதுக்கான அப்ளிகேஷன் அப்படிங்கிறத ஓப்பன் பண்ணல இல்லையா? அதுக்கான ரீசன்ஸ் என்ன, எப்போ எக்ஸாக்டாக அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணுவாங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸை இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப், டெலிகிராம், இன்ஸ்டாகிராம் பேஜையுமே ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டிஎன் மெடிக்கல் செலெக்ஷன் கமிட்டியை பொறுத்த வரைக்கும் எல்லா இயருமே நான் நிறைய வீடியோவில் ஆல்ரெடி சொல்லியிருக்கிறேன். நீட் எக்ஸாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி அதுக்கான ரிசல்ட் வர டைமில் பார்த்தீங்கன்னா அதுக்கான அப்ளிகேஷன் அப்படிங்கிறது நம்ம டிஎன் மெடிக்கல் செலெக்ஷன் கமிட்டி பார்த்தீங்கன்னா எம்பிபிஎஸ், பிடிஎஸ், ஆயுஷ் கோர்சஸ், தென் பார்த்தீங்கன்னா நம்ம பேராமெடிக்கல் கோர்சஸ், ஃபார்ம் டி, ஜிஎன்எம்கான அப்ளிகேஷன்ஸ் அப்படிங்கிறதுமே ஓப்பன் பண்ணிடுவாங்க. இந்த இயர் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நீட் எக்ஸாம் முடிஞ்சிருச்சு. பட் பார்த்தீங்கன்னா அதில் சில பல காரணங்கள்னால இஷ்யூ, அதாவது ரீநீட் அப்படிங்கிறத வச்சிருக்கிறாங்க. இந்த ரீநீட் தான் பார்த்தீங்கன்னா இதில் பெரிய ஒரு கொஸ்டின் மார்க்காகவே இருக்குது. இந்த ரீநீட் நடக்கிறதுக்கு காரணமாக தான் பார்த்தீங்கன்னா நம்ம மெடிக்கல் செலெக்ஷன் கமிட்டி இன்னுமே அப்ளிகேஷன் அப்படிங்கிறத ஓப்பன் பண்ணாமல் வச்சிருக்கிறாங்க. ஏன்னா எந்த இயருமே இந்த அளவுக்கு அப்ளிகேஷன் டிலே ஆனதா இல்லை. கவுன்சிலிங் டிலே ஆகிருக்குது, சாய்ஸ் ஃபில்லிங் டிலே ஆகிருக்குது. பட் அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா எந்த இயருமே இப்படி டிலே ஆனது கிடையாது. மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ஜூன் செகண்ட் வீக்கே ஓப்பன் பண்ணிடுவாங்க. பட் பார்த்தீங்கன்னா இந்த இயர் ரொம்ப டிலே ஆகிருக்குது. இதனால பார்த்தீங்கன்னா கட் ஆஃப் அப்படிங்கிறதும் குறையிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அது ஒரு அட்வான்டேஜஸ் தான். பட் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் எப்போ நான் காலேஜுக்கு போய் ஜாயின் பண்ணுவேன், வீட்டு பக்கத்தில் கேட்குறாங்க அப்படிங்கிற மாதிரியும், பேரண்ட்ஸ் எப்போ நீ காலேஜுக்கு போவேன்னு கேட்குறாங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு நிறைய இஷ்யூஸ் இருக்கும், ஒரீஸ் இருக்கும். பட் நீங்கள் யாருமே ஒரி பண்ணிக்காதீங்க. நம்ம மற்றவங்களுக்கு எந்த ஆன்சருமே சொல்ல வேண்டியதில்லை. நம்ம ஃபியூச்சருக்காக நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். பட் நீங்கள் வெயிட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு பெஸ்ட்டான ரிசல்ட் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ யாரும் ஒரி பண்ணாதீங்க. மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இந்த இயருக்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் இந்த மந்த் லாஸ்ட்டுக்குள்ளே ரிலீஸ் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. இல்லைன்னா ஜூலை ஃபர்ஸ்ட் வீக்காச்சும் ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ஏன்னா ரீநீட் வச்சாலுமே இமீடியட்டாக, அதாவது கூடிய சீக்கிரமே நீட்டுக்கான ரிசல்ட் அப்படிங்கிறதுமே பப்ளிஷ் பண்ணிடுவாங்க. ஒன்று நீட் எக்ஸாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் 21ஆம் தேதிக்கு அப்புறம் பேராமெடிக்கல் ஃபார்ம் டி, ஜிஎன்எம்கான கவுன்சிலிங் அப்ளிகேஷன் அப்படிங்கிறது ஓப்பன் பண்ண சான்சஸ் இருக்குது. இல்லைன்னா பார்த்தீங்கன்னா செகண்ட் ஆப்ஷன் கொஞ்ச நாளுக்கு அப்புறம், அதாவது நீட் ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் கூட அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணலாம். இது எக்ஸாக்ட் ஆன்சர் யாராலுமே சொல்ல முடியாது. டிஎன் மெடிக்கல் செலெக்ஷன் கமிட்டியால தான் சொல்ல முடியும். ஸோ யாருமே ஒரி பண்ணிக்காதீங்க. கண்டிப்பாக பேராமெடிக்கல் கவுன்சிலிங் நடக்கும். பெஸ்ட்டான கட் ஆஃப் இருந்துச்சு, நல்ல சாய்ஸ் ஃபில்லிங் ஐடியாவோட இருக்கிறீங்க அப்படின்னா நல்ல காலேஜில் நல்ல கோர்ஸ் கிடைக்கும். ஸோ யாரும் ஒரி பண்ணிக்காதீங்க. நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. கவுன்சிலிங் அப்ளிகேஷன் ஓப்பன் ஆன உடனே நம்ம சேனலை இன்டிமேட் பண்ணிடுறோம். இமீடியட் அப்டேட் வேணும் அப்படின்னா வாட்ஸ்அப் சேனல், டெலிகிராம் சேனல், இன்ஸ்டாகிராம் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ கவுன்சிலிங் ரிலேட்டட் அப்டேட்டுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க.